Hello everyone, welcome to Future Vision Study Center Salem. Today நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிம்னோஸ்பம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம யூஜிடிஆர்பி சிலபஸில் யூனிட் 3 ஜிம்னோஸ்பம்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ டுடே கிளாஸில் நமக்கு ஜிம்னோஸ்பம்ஸ்னால் என்ன, அதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஜிம்னோஸ்பம்ஸ், வாட் ஆர் ஜிம்னோஸ்பம்ஸ்? ஓகே, ஜிம்னோஸ்பம்ஸ் மீன்ஸ் nagged seeds as it is derived from the Greek word gymno means nagged, okay, and sperma means seed. ஸோ இப்போ ஜிம்னோஸ்பம்ஸ்க்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிரேக் வேர்டில் ஜிம்னோ அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணாங்கன்னா அதுக்கு மீனிங் நமக்கு நேக்டுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஸ்பெர்மா அப்படிங்கிறதுக்கு மீனிங் சீட். அப்போது நேக்டு அப்படின்னா ஓப்பன் அப்படின்னு அர்த்தம். நேக்டுன்னு மீனிங் என்ன? ஓப்பன். ஸோ நமக்கு சீட்ஸ் வந்து ஓப்பனிங்காக வந்து இருக்கும். ஸோ நம்ம அதை சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸை சுற்றி எந்த ஒரு போர்ஷன்ஸுமே நமக்கு இருக்காது. சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்னோஸ்பம்ஸ் பிளான்ட்ஸ்க்கு மட்டும் நமக்கு ஓப்பனிங்காக வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதே எக்ஸாம்பிளுக்கு தி ஜிம்னோஸ்பம்ஸ் அண்ட் ஆஞ்சியோஸ்பம்ஸ். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஜிம்னோஸ்பம் அண்ட் ஆஞ்சியோஸ்பம்ஸை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் லைஸ் இன் தி ஃபேக்ட் தட் ஜிம்னோஸ்பம்ஸ் பிளான்ட் டு நாட் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரூட் இன் அடிஷன் டு த சீட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஜிம்னோஸ்பம்ஸ் அண்டு ஆஞ்சியோஸ்பம்ஸ் பிளான்ட்ஸை வந்து நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? இப்போது நார்மலாக ஒரு ஆஞ்சியோஸ்பம்ஸ் பிளான்ட்ஸில் ஒரு டைகாட்லிடன் பிளான்ட் வந்து எடுத்துப்போம். சரிங்களா? ஆஞ்சியோஸ்பம்ஸ் அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் யூனிட்ஸில் வந்து பார்த்தோம். ஆஞ்சியோஸ்பம்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஓகே, ஜிம்னோஸ்பம்ஸ் நமக்கு ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் தான். பட் ஆனால் அதில் ஃப்ரூட்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகுமா சீட்ஸ்லேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்ம் ஆகாது ஜிம்னோஸ்பம்ஸில். ஓகே, ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா சீட்ஸ் வந்து இதில் நமக்கு என்னவா இருக்குது? ஓப்பனிங்காக இருக்குது. ஓகே, நேக்டு சீட்ஸாக இருக்குது. ஸோ இந்த சீட்ஸ் அப்படிங்கிறது நேக்டாக இருக்கனால நமக்கு ஃப்ரூட்ஸ் ஃப்ளவர்ஸ்லாம் அதில் ஜிம்னோஸ்பம்ஸில் ஃபார்ம் ஆகாது. ஓகே, தென் இதே ஆஞ்சியோஸ்பம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் நம்ம பூக்கும் தாவரங்கள்னு சொல்லுவாங்க, ஃப்ளவரிங் பிளான்ட். ஸோ இது நமக்கு ரெண்டாக டிவைட் பண்ணுவாங்க, டைகாட் அண்டு மோனோகாட் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ டைகாட் அப்படிங்கிறது 2 காட்டிலிடன், மோனோகாட் அப்படிங்கிறது சிங்கிள் காட்டிலிடன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டைகாட்லிடனில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட், ஓகேங்களா, ஒரு ஃப்ரூட்டை வந்து நம்ம எடுத்துப்போம், மேங்கோ. ஓகே, மேங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்லேருந்து ஒரு ஃப்ரூட் வந்து எடுப்போம். ஓகேங்களா? அப்போ அந்த மேங்கோவில் பார்க்கும்போது சீட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு உள்ள இன்னர் சைடு வந்து இருக்குது. அதை சுற்றியும் கவர் பண்ணக்கூடிய போர்ஷன்ஸ் வந்து என்ன இருக்குது? ஒரு ஃப்ளஷி ஃப்ரூட்டிங் பார்ட் வந்து நம்ம சுற்றி சரௌண்ட் பண்ணி இருக்கும். ஓகே ஓகே அப்போ ஆஞ்சியோஸ்பம்ஸில் நமக்கு சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட்ஸை சுற்றி ஒரு ஃப்ரூட்டி போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, பட் ஆனால் ஜிம்னோஸ்பம்ஸில் நம்ம சீட்ஸை சுற்றி எந்த ஒரு போர்ஷன்ஸுமே கவரிங் பண்ணியிருக்காது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் டிஃப்ரென்ஸ். தென் நெக்ஸ்ட்டு இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் நமக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறது ஆஞ்சியோஸ்பம்ஸில் ஃபார்ம் ஆகும். ஸோ அதற்கு ரீசன் வந்து என்னென்னா ஆஞ்சியோஸ்பம்ஸில் நமக்கு சீட்ஸை வந்து சுற்றியுமே இந்த ஃப்ளஷி போர்ஷன் அப்படிங்கிறது இருக்கனால நமக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஃபார்மிங் ஆகுது. ஓகே, பட் ஆனால் ஜிம்னோஸ்பம்ஸில் நமக்கு அந்த மாதிரி ஃபார்மிங் ஆகாது. ஏன்னா சீட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஓப்பனிங்காக இருக்குது, நேக்கடாக. ஓகே, ஸோ அதுலேருந்து நமக்கு எந்த ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் அப்படிங்கிறது ஃபார்மேஷன் ஆகாது. ஓகே, ஸோ ஜிம்னோஸ்பம்ஸ் பிளான்ட்ஸ் டு நாட் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரூட்ஸ் இன் அடிஷன் டு தேர் சீட்ஸ். ஸோ அப்போது ஜிம்னோஸ்பம்ஸோட பிளான்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சியோஸ்பம்ஸ் மாதிரி எந்த ஒரு ஃப்ரூட்ஸும் வந்து ஃபார்ம் பண்ணாது. ஃப்ளவர்ஸும் வந்து ஜிம்னோஸ்பம்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆஞ்சியோஸ்பம்ஸை மாதிரி ஃபார்ம் பண்ண முடியாது. தென் அதற்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த சீட்ஸ் வந்து நேக்கடிங்காக இருக்குது. ஓகே, தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் க்ரோ இன்டு அ கோன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸ் அட் டிப்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் அண்ட் தி சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் ஆஃப் லீவ்ஸ் ஆர் போத். ஸோ இந்த ஜிம்னோஸ்பம்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு கோன் லைக் லீஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த கோன் மாதிரி இருக்கக்கூடிய ஷேப் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரோபிலஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஸ்ட்ரோபிலஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ தென் ஸ்ட்ரோபிலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? தென் இதில் நமக்கு லீவ்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேலி லீவ்ஸ் ஆர் நமக்கு இதில் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு. ஓகே, ஒரு ஜிம்னோஸ்பம்ஸை பிளான்ட்ஸை சுற்றி நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்ன மாதிரி ஷேப்பில் இருக்குது? ஒரு கோன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குது. தென் டிப் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது இதில். தென் சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி இருக்கும்? இப்போ ஒரு சைக்கஸ் பிளான்ட்ஸே நம்ம ஜிம்னோஸ்பம்ஸில் எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி. ஸோ அதில் லீஃப் வந்து நமக்கு ஒரு 2 டைப் ஆஃப் லீவ்ஸ் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேலி லீஃப் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகே, மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபோலியேஜ் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த லீஃப் வந்து நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணிங்க இருக்கும், ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வந்து மெயின் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்கேலி லீஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ப்ரொடெக்டிவ். ஓகே, இந்த ஒரு பிளான்ட்டுக்கு ப்ரொடெக்டிவ் வந்து இருக்கணும் பார்த்தீங்களா, அந்த ஒரு ப்ரொடெக்டிவ்னஸ்க்காக வந்து இருக்கும். ஓகே, அப்போ ஜிம்னோஸ்பர்ம்ஸில் வந்து இருக்கக்கூடிய லீவ்ஸ் எல்லாமே நமக்கு என்ன மாதிரியான ஒரு லீவ்ஸாக இருக்கும், ஸ்கேல் லீவ்ஸாக வந்து இருக்குது. ஓகே, தென் வந்து ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூசிங் பண்ணக்கூடிய ஸ்போர்ஸ் பியர் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நமக்கு ஒரு கோன் ஷேப்பில் இருக்குது. ஸோ தட்ஸ் கால்ட் ஸ்ட்ரோபிலி. ஓகே ஓகேங்களா, ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அப்படிங்கிறது ஒரு நேக்கடு சீட்ஸாக இருக்கும். ஸோ இதுக்கும் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ மேஜரான டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஃப்ரூட்டிங் தென் ஃப்ளவரிங்லாம் நமக்கு ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் ஃபார்ம் ஆகிற மாதிரி ஆகாது. தென் அது ஒரு மெயின் ரீசன். நெக்ஸ்ட்டு சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் எப்பவுமே க்ளோசிங்காக வந்து இருக்கும் ஒரு ஃப்ளஷி பார்ட்டால். ஓகே, பட் ஆனால் ஜிம்னோஸ்பர்ம்ஸில் எந்த ஒரு க்ளோசிங்னஸும் வந்து இருக்காது. ஓகே, தென் ஜிம்னோஸ்பர்ம்ஸில் என்னென்னு சொல்லி பார்த்தாச்சு. ஸோ இந்த பிளான்ட் கிண்டத்துலேயே ஒரு சப் கிண்டமாக எம்ப்ரியோஃபைட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுலேருந்து தான் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்மிங் ஆகிருக்கு. ஓகே, தென் பேஸ்டான ஒரு ஃபோசில் எவிடன்ஸ். ஸோ ஆரிஜினேட்டட் 390 million years ago டியூரிங் தி பேலியோசோயிக் எரா. இப்போது நமக்கு ஒரு பேஸ்டாக வந்து ஃபோசில்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, எவிடன்ஸ் அப்படிங்கிறது. ஃபோசில் எவிடன்ஸ் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். ஃபோசில் எவிடன்ஸ் அப்படிங்கிறது இப்போ நார்மலாக வந்து இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் வந்து ஒரு பிஃபோர் ஒரு பல மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு உயிர் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு லிவிங்கில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் நமக்கு பூமிக்கு அடியில் வந்து புதையும் பார்த்தீங்களா, புதைஞ்சு வந்து இருக்கும். ஸோ அது வந்து ஏதாவது ஒரு அந்த பிளான்ட்டோட ட்ரேஸ் அப்படிங்கிறது நமக்கு ஏதாவது ஒரு ராக் மேலேயோ, ஓகேங்களா, ஒரு கல்லுங்க பாறைங்க மேலேயோ இல்லை மரப்பட்டைங்க அதுக்கு மேலே ஏதாவது அச்சு அப்படிங்கிறது அந்த ட்ரேஸ் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. ஸோ வந்து அந்த பிளான்ட்டோட செடிமெண்ட் போர்ஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த பார்ட் வச்சு ஒரு சில பிளான்ட்ஸ் வந்து ஸோ பிஃபோர் ஆஃப் நிறைய மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து லிவ் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை வந்து பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் வந்து நம்ம ஃபோசில் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதை நிறைய பீரியடிக்காக வந்து பிரிச்சிருக்காங்க. இது நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து பார்ப்போம், பேலியோ பாட்னி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ ஜியோலாஜிக்கல் டைம் ஸ்கேல் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது, அதில் நம்ம பார்ப்போம் மீசோசோயிக் எரானா என்ன, பேலியோசோயிக் எரானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இப்போது பேலியோசோயிக் எரா அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. ஓகே, பேலியோசோயிக் எரா. ஸோ அந்த பேலியோசோயிக் எராலலாம் வந்து பேலியோசோயிக் ஈராலனா வந்து பார்த்திங்கன்னா 319 இப்போ ஒரு டைம் பீரியட் வந்து இருக்கும் சரிங்களா. இவ்வளோ மில்லியன்ஸுக்கு வந்து இருந்துச்சுன்னா அந்த டைம் பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு வந்துட்டு பேலியோசோயிக் மீசோசோயிக் அந்த மாதிரி வந்து டிவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த பேலியோசோயிக் எரா அப்படின்னு சொல்லக்கூடிய டைம் வந்து அப்ராக்சிமேட்டாக நமக்கு ஒரு 538 இருந்து ஒரு 252 மில்லியன் இயர்ஸ் சரிங்களா. இந்த பர்டிகுலர் டைம் வரைக்கும் இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டைம் பீரியடுக்கு ஜியோலாஜிக்கல் எரா டைம் ஸ்கேலில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேலியோசோயிக் எரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஓகே, ஸோ அப்போது இதோட எவிடன்ஸ் வந்து நமக்கு இந்த பேலியோசோயிக் எரா அப்படின்னு சொல்லக்கூடியது 390 மில்லியன் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபோசில் எவிடன்ஸாக இந்த ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, ஸோ ஜிம்னோஸ்பர்ம்ஸ் லேக்ஸ் ஓவேரியன் வால் என்க்ளோஸ்டு தர் ஓவியூல். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த ஓவேரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து லேக்டாக வந்து இதில் ஓவியூல்ஸில் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ இட் ஸ்டேட் எக்ஸ்போஸ்டு போத் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் as well as before seed development. Okay, so both branched and unbranched gymnosperms stems are possible. இது நமக்கு ஒவேரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அதில் ஒவேரியன் வால் வந்து நமக்கு ஒரு சில டைப் ஆஃப் ஸ்பீஷஸில் வந்து என்க்ளோஸிங்காக வந்து இருக்கும் ஓவியல்ஸில். ஓகேங்களா, இப்போ ஜிம்னோஸ்பர்ம்ஸில் நமக்கு மெயினாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி ஜிம்னோஸ்பர்ம்ஸ் பிளான்ஸ் இருக்குது. ஸோ அந்த பிளான்ஸில் நமக்கு ஓவியல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா. இந்த ஓவியல்ஸு ஒரு சில டைம் வந்து மெச்சுரேஷன் ஆகாதுக்கு முன்னாடியே என்ன ஆகும்னா இந்த போலன் கிரெயின்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ ஒரு சில ஸ்பீஷஸ் வந்து மோனோஷியஸ் டைப் ஆஃப் பிளான்ஸ் இருக்கும். ஓகே, ஜிம்னோஸ்பர்ம்ஸ் மோனோஷியஸாக இருக்கும். மோனோஷியஸ் அப்படிங்கிறது என்னது, சேம் பிளான்ஸ்லேயே நமக்கு மேல் அண்ட் ஃபீமேல் பிளான்ஸ் அப்படிங்கிறது ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த பிளான்ஸை நம்ம மோனோஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். டயோஷியஸ் அப்படிங்கிறது என்னது, நமக்கு சேம் பிளான்ட். ஓகேங்களா, டயோஷியஸ் அப்படிங்கிறது நமக்கு அந்த சேம் பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா
ஏதாவது ஒரு செக்ஸ் ஆர்கன் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஓகேங்களா? மேல் செக்ஸ் ஆர்கன் அப்படிங்கிறது ஒரு ஜிம்னோஸ்பர்ம்ஸ் பிளான்ட்ஸில் இருக்கும். ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் அப்படிங்கிறது ஒரு இன்னொரு அனதர் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் பிளான்ட்ஸில் வந்து இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி தனித்தனியாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிளான்ஸை தான் நம்ம ஒரு டயோஷியஸ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இந்த மோனோஷியஸ் டயோஷியஸ் ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மோனோஷியஸாக இருக்கக்கூடிய பிளான்ஸில் இப்போ வந்து மேல் கேமிட்ஸ் வந்து ஸ்ட்ரோபிலிருந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகே, அந்த ஸ்போம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இந்த ஒவேரியன் வால் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே இருக்கும். ஸோ அதில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஓவில்ஸ் வந்து ஒரு சில டைம் ஒரு சப்பான் டைமாக ஸ்பீஷஸில் ஓவில்ஸ் வந்து ப்ரொடியூசிங் ஆகாதுக்கு முன்னாடியே நமக்கு மேல் செக்ஸ் ஆர்கன் அப்படிங்கிறது விண்டு பாலினேஷன் மூலயமா நமக்கு ரீச் ஆகுது ஜிம்னோஸ்பர்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ரீச் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த ஒவேரியன் வால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படி கேதரிங் பண்ணி வச்சுக்கும். ஓகே, ஸோ கேதரிங் பண்ணக்கப்புறம் ஒன்ஸ் ஓவியல் வந்து மெச்சுரேஷன் ஆனக்கப்புறம் இந்த மேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து யூஸ் பண்ண வைக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் எல்லா ஒரு ஸ்பீஷஸ் ஜிம்னோஸ்பர்ம்ஸில் வந்து நடக்குது. சப்போஸ் வந்து ஓவியல்ஸ் வந்து நமக்கு மெச்சுரேஷன்ஸ் வந்து பிஃபோர் ஆகலை அப்படின்னா, ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து நடக்கும். சரிங்களா? தென் ஒன்ஸ் மெச்சுரேஷன் வந்து ஆனக்கப்புறம் என்ன ஆகுது, நமக்கு ஃபியூஸ் ஆகி ஃபெர்டிலைசேஷன் ஆகி தென் நெக்ஸ்ட்டு ஜைகோட் வந்து ஃபார்மேஷன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ ரீப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஜிம்னோஸ்பர்ம்ஸில் இந்த மாதிரி தான் நமக்கு ஃபார்மேஷன் ஆகுது. ஓகே, அப்போ ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம், இது ஒரு நேக்டு சீட்ஸாக வந்து இருக்குது. தென் ஜிம்னோஸ்பர்ம் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்க்கு மேஜர் வந்து டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். தென் இது வந்து பிளான்ட் கிங்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அனிமேலியாவில் எம்ப்ரியோஃபைட்டா அப்படிங்கிறது என்னது, ஒரு ஃப்ளவரிங் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கு கீழே தான் நமக்கு ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அப்படிங்கிறது வருது. தென் பேலியோசோயிக் எரையில் அந்த ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து டெக்ஸ் பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேலியோசோயிக் எரை அப்படிங்கிறது 538லேருந்து 252 மில்லியன்ஸ் இயருக்கு பர்டிகுலர் இந்த இயர்க்குள்ளே இருக்கக்கூடிய மில்லியன் இயர்ஸில் வந்து இந்த ஜிம்னோஸ்பர்ம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் இயர்க்கில் இருக்கக்கூடிய அந்த ஜியோலாஜிக்கல் டைம் ஸ்கேலில் வரக்கூடிய எரா என்னன்னு கேட்டிங்கன்னா பேலியோசோயிக் எரா. ஓகே, ஸோ இந்த எராஸில் எதில் கொடுத்துருப்பாங்கன்னா, நமக்கு ஜியோலாஜிக்கல் டைம் ஸ்கேல்ஸ் அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு சாப்டர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த போர்ஷனில் லைனாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு பர்டிகுலர் டைம் ஆஃப் பீரியட்ஸில் இந்த பேலியோசோயிக், மீசோசோயிக், ஓகே, தென் வந்து ஜெரோசோயிக், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் எராஸில் நமக்கு டேக்ஸ் பிளேஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? தென் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன். ஓகே, ஸோ எக்ஸ்போஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர் அண்ட் பிஃபோர் ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன ஆகும், ஸ்வீட் அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒன்ஸ் நமக்கு ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் அப்படிங்கிறது ஃபியூஸ் ஆகி ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் ஆகி அதுக்கப்புறம் ஜைகோட் ஃபார்மேஷன் ஆகும். ஸோ அதில் தான் நமக்கு சீட் அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் ஆகுது. ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச்ட் அண்ட் அன்பிரான்ச்ட் அப்படிங்கிறது ரெண்டுமே ஜிம்னோஸ்பர்ம்ஸில் அப்படிங்கிறது பாசிபிளாக தான் இருக்குது. ஓகே, சைக்கஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னவா இருக்காது, அது பிரான்ச்லேயே வந்து இருக்காது. இதே வேறு டைப் ஆஃப் ஸ்பீஷஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்னவா இருக்கும், ஒரு சில பிரான்ச்சஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போது ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஜிம்னோஸ்பர்ம்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரல் ஒரு இன்ட்ரோ பார்த்தோம். தென் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்பர்ம்ஸ். ஓகே, so gymnosperms are important to economic because of their use in horticulture, paper, lumber, medicines and environment. ஓகேங்களா? நமக்கு இந்த ஜிம்னோஸ்பர்ம்ஸில் அதிகப்படியான ஒரு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. என்னென்னா ஹார்டிகல்ச்சர் சைடு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து பிளான்ஸ் வந்து ஃபுல்லாக ஒரு ஆர்னமெண்டல் ஸ்பீஷியஸான பிளான்ட். ஓகேங்களா? ஆர்னமெண்டல் ஸ்பீஷியஸான வந்து பிளான்ட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சைக்கஸ் அப்படிங்கிறது நமக்கு பார்க்குறதுக்கே ஒரு ஒரு அழகுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? பார்க்குறதுக்கு என்ன மாதிரி இருக்குது, ஒரு பொட்டானிக்கல் அது வந்து நார்மலாகவே வந்து ஒரு பொட்டானிக்கல் கார்டன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இடத்துல ஹார்டிகல்ச்சர். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஸ்பீஷஸில் இந்த ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அப்படிங்கிறது அதிகப்படியாக வந்து வளர்த்தக்கூடியதாக இருக்குது. எதனாலனா இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஜிம்னோஸ்பர்ம்ஸில். ஒரு யூனிக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைக்கஸ்னால் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்குறக்கே கொஞ்சம் யூனிக்னஸாக இருக்கும். ஓகே, ஒரு ஸ்மால் ட்ரீயாக தான் இருக்கும், சின்னதாக இருக்கும். ஸோ அதில் நமக்கு லீஃப் அரேஞ்ச்மெண்ட்டும் தென் அதோட பிளான்ட் பாடி அரேஞ்ச்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூனிக்காகவும் டிஃப்ரெண்ட்லாகவும் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்பீஷஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பார்க்குறக்கு அழகாக இருக்கனால நிறைய ஆர்னமெண்டல் அண்ட் ஹார்டிகல்ச்சர் சைட்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. தென் இந்த ஜிம்னோஸ்பர்ம்ஸ் வந்து நிறைய பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது.
ஓகேங்களா. அந்த வுட் போர்ஷன்ஸ்லேருந்து பேப்பர் அப்படிங்கிறது ப்ரொடியூசிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தென் லியூப்பருக்கு வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் மெடிசன்ஸ், நமக்கு இந்த ஜிம்னோஸ்பர்ம்ஸில் அதிகப்படியான மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ அதுக்காகவும் மேஜராக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இது ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட் வேல்யூ. ஓகே, ஃபுட் வேல்யூவில் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் பிகாஸ் தே ஆர் கிரேட் சோர்ஸ் ஆஃப் ஃபுட் ஃப்ரீக்வெண்ட்லி used to make a stable foods that can be eaten. இப்போ ஜிம்னோஸ்பர்ம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கான நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்குது. இதே ஃபுட் சோர்ஸ் நமக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதில் நமக்கு நிறையான ஒரு கிரேட் ஒரு ரிச் இன் மினரல்ஸ், விட்டமின்ஸ், நியூட்ரிஷன்ஸ் இதெல்லாமே வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கனால இந்த ஜிம்னோஸ்பர்ம்ஸ் பிளான்ஸாக வந்து இருக்கக்கூடிய ஜிங்கோபா, சைக்கஸ், பைனஸ் இதெல்லாமே நமக்கு என்னவா இருக்குது, ஒரு ஃபுட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சைக்கஸ் ஸ்டெம்மில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சைக்கஸோட ஸ்டெம் போர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை சக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்டார்ச் கண்டென்ட் அதில் ஹையாக வந்து இருக்குது. ஸ்டார்ச் கண்டென்ட் ஹையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோ பைன் டீ, பைனஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பைன் ட்ரீயில் வந்து நமக்கு பைன் நட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எடிபிளாக வந்து இருக்குது. ஓகே, பைன் டீயில் பைன் நட்ஸ் வந்து எடிபிளாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போது நார்மலாகவே இந்த பைனஸ் அண்ட் சைக்கஸ்லாம் நமக்கு என்ன அதிகப்படியான கண்டென்ட் இருக்குன்னா ஃபுட் சோர்ஸ் கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. நிறைய ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ், விட்டமின், மினரல்ஸ் இதெல்லாம் வந்து அதிகப்படியாக ப்ரெசென்ட்டாக இருக்கனால ஃபுட் சோர்ஸ் வந்து மெயினாக அதிகப்படியாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ தென் நெக்ஸ்ட்டு, ஸோ அடிஷ்னலி இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸ் டு ஸ்டார்ச். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த சைக்கஸ் ஸ்பீஷியஸ் இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா சக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சைக்கஸ் ஸ்பீஷிஸ்னால் நமக்கு சக்கோ ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த ரா மெட்டீரியலில் தான் சக்கோன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஸ்டார்ச் கண்டென்ட் அப்படிங்கிறது அதிகப்படியான ஒரு பர்சன்டேஜில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ சம் பார்ட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ட் சரௌண்டட் ரீஜியன் tip and eat the leaves of the species of green leafy vegetables. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸாக வந்து யூஸ் பண்ணுறாங்க நிறைய கண்ட்ரீஸில். ஓகே, இந்த அமெரிக்கா, யூஎஸ்ஏ, ஓகே, தென் ஆஃப்ரிக்கா. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா இதோட லீஃப் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த லீஃப் போர்ஷன்ஸை வந்து ஈட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அது வந்து பார்க்குறக்கு ஒரு லீஃபி வெஜிடபிள் மாதிரி இருக்குது. ஸோ அது நமக்கு ரிச் இன் விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் வந்து இருக்கனால இந்த சைக்கஸோட லீஃபு, அது வந்து இந்த பைனஸோட லீஃப்லாம் வந்து பார்க்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் மாதிரி இருக்கனால அந்த அந்த லீஃபி போர்ஷன்ஸை ஃபுட் மாதிரி சாப்பிட்றாங்க. இதனால் அதில் நமக்கு நிறைய மினரல்ஸ் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் கண்டென்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கனால. ஓகே, தென் மெனி டைப்ஸ் ஆஃப் நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் ஆர் யூஸ்ட் மேக் அ வைன் அண்ட் அதர் ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ நமக்கு இதில் நிறைய டைப் ஆஃப் வைன் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஒரு சில டைப் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு பேக்கரி இண்டஸ்ட்ரீஸில், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஃபுட் மேக்கிங் இண்டஸ்ட்ரீஸில் இந்த நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸாக இருக்கக்கூடிய ஜிம்னோஸ்பர்ம்ஸை வந்து அதிகப்படியாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, வைன் ப்ரிப்ரேஷனாக இருக்கட்டும், பேக்கரி இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், ஓகே, ஏதாவது வந்து நியூட்ரிஷனல் பவுடர் மேக்கிங்காக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே சைக்கஸ் ஆர் பைனஸ் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் வந்து இருக்குது. ஏன்னா அதில் ரிச் இன் ஸ்டார்ச் அண்ட் நியூட்ரிஷன் மினரல் கண்டென்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கனால. Okay, so seed starch extracted from the seeds like a cycas, rumpi, dion, edible, etc. is proposed in a flora cooked from consumption. ஓகேங்களா. ஸோ நமக்கு இந்த சீட்ஸில் ஸ்டார்ச் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கனால இந்த சைக்கஸ், ரும்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பீஷஸில் ஸ்டார்ச், அந்த சைக்கஸ்லேயே என்ன சொல்லியிருந்தேன், சைக்கஸ்லேயே ஸ்டார்ச் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ அதனால சக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரா மெட்டீரியல்ஸை. அப்போது அந்த சைக்கஸ் ஸ்பீஷஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சைக்கஸ், ரூம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீஷஸோட சீடு, அதோட விதை அப்படிங்கிறது நமக்கு ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டென்ட் வந்து இருக்கனால அந்த இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா. விதைகள்லேருந்து ஸ்டார்ச் கண்டென்ட்டை நமக்கு சைக்கஸ் பிளான்ட்டோட விதைகள்லேருந்து ஸ்டார்ச் கண்டென்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃப்ளோர், ஒரு சில மாவுகளாக வந்து நியூட்ரிஷன் பவுடர்ஸ் வந்து மேக் பண்ணுறக்கும், தென் வந்து டைப் ஆஃப் குக்கிங்க்கு வந்து இது அதிகப்படியாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ சைக்கஸ் டெண்டர் லீவ்ஸ் ஆர் காமன்லி ப்ரிப்பேர் டு கன்சியூம்ட் ஆஸ் அ வெஜிடபிள்ஸ். ஸோ அதோட லீஃப் வந்து வெஜிடபிள்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி லீஃபி வெஜிடபிள், ஏன்னா அதில் நிறைய மினரல்ஸ் அண்டு ஃபைப்ரஸ் கண்டென்ட் மினரல்ஸ் இதெல்லாம் அதிகமாக விட்டமின்ஸ்லாம் இருக்கனால அதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ சைக்கஸ் அப்படிங்கிறது அதிகப்படியாக ஃபுட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க, சைக்கஸ் அண்ட் பைனஸ். ஸோ இதை ரெண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுட் ரிலேட்டட் வந்து கேட்டாலே சைக்கஸ் தான். ஓகேங்களா. ஏன்னா சைக்கஸில் வந்து ஸ்டார்ச் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கனால அதோட லீஃப் போர்ஷனுமே யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதோட சீட் போர்ஷனும், லீஃப் போர்ஷன் அண்டு லீவ்ஸ் அண்ட் சீட் போர்ஷன்ஸ், ஓகே, சைக்கஸோட.
ஓகே. ஸோ ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? சைக்கஸ் அப்படிங்கிறது தான் ஞாபகம் வரணும். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா மெடிசினல் வேல்யூஸ். ஸோ மெடிசினல்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது ஏதாவது மருத்துவ குணம் வந்து இந்த ஜிம்னோஸ்பம்ஸில் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நிறையா வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு எபிட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பீஷஸ் வந்து பார்ப்போம். அந்த எபிட்ராலாம் நமக்கு எபிட்ரைன் அப்படிங்கிறது வந்து பிரித்து எடுப்பாங்க. ஓகே. இப்போது எபிட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜிம்னோஸ்பம் ஸ்பீஷஸ் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நமக்கு எபிட்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிசன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அந்த சப்ஸ்டன்ஸ் ஓகேங்களா, இது ஒரு வகையான வேதிப்பொருள். இது நமக்கு பிரித்து எடுக்கும்போது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த இந்த எபிட்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸு நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேர்த்துக்கு ஆஸ்துமா அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஓகே. ஆஸ்துமா, அதுக்கப்புறம் கோல்டு, நிறைய பேர்த்துக்கு வந்து எப்பவுமே கோல்டு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சைனஸ் ப்ராப்ளம் ஏதாவது இஷ்யூ இருக்கும். சரிங்களா. ஸோ அதுக்கெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எபிட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஜிம்னோஸ்போம்ஸ் பிளான்ட்லேருந்து எபிட்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருளை பிரித்து எடுக்கிறாங்க. அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா, இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆஸ்துமா, கோல்டு ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. தென் நெக்ஸ்ட்டு டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டாக்ஸஸ் அப்படிங்கிறது கேன்சர் ட்ரக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து ஒரு ஆன்டி கேன்சர். இப்போ நிறைய கேன்சர்ஸ்லாம் நிறைய பேர்த்துக்கு ஸ்ப்ரெட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ ஆன்டினாலே நமக்கு என்னது, ஒரு ஒன்று இருக்குன்னா ஆன்டினா அதோட ஆப்போசிட். ஓகேங்களா. அதுக்கான ஒரு தடுக்கக்கூடிய ஒரு இதை தான் நம்ம ஆன்டி இதுன்னு சொல்லுவோம். சரிங்களா. அப்போ ஆன்டி கேன்சர்ஸ் அப்படிங்கிறது அந்த கேன்சர்ஸை வந்து ரெட்டிஃபை பண்ணக்கூடிய அந்த இதை தான் நம்ம ஆன்டி கேன்சர்ஸ் சொல்கிறோம். இப்போ நம்ம நார்மலாகவே சிஸ்டம் ஆர் லேப்டாப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் இதாகிடுச்சுன்னா அதுக்கு இது பண்ணுறதுக்கு ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஆன்டிவைரஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அப்போ ஆன்டி கேன்சர் ட்ரக் வந்து இந்த டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீஷஸ்லேருந்து டாக்ஸால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் எடுக்கிறாங்க. டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிம்னோஸ்போமோட ஒரு தாவர வகைகளில் டாக்ஸால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருளை வந்து பிரித்து எடுக்கிறாங்க. அந்த டாக்ஸால் எதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்டி கேன்சர். ஓகேங்களா. கேன்சர் நிறைய பேர்த்துக்கு வருது பார்த்தீங்களா, அதை வந்து ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே. அப்போ இந்த 2 மெடிசனல் யூஸஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ஜிம்னோஸ்பம்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேராமெடிக்கல் இண்டஸ்ட்ரி சைட்ஸ் வந்து அதிகமாக வைல்டு வைட் ரேஞ்சஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நிறைய ட்ரக்கு, தென் வந்து அலர்ஜிஸு, இன்ஃபெக்ஷன் டிசீஸ்க்குலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லைக் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு, காஃபு, ஆஸ்துமா, ஏதாவது ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆஸ்துமா, கோல்டு ட்ரீட்மெண்ட் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வந்து என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஜிம்னோஸ்பம் ஸ்பீஷிஸ் வந்து அதிகப்படியாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகுது. ஓகே. ஸோ சைக்கஸ் பிளான்ஸ் கம் இன் வெரைட்டிஸ் அண்ட் ஆர் யூஸ் டு மேக் அ ஷாம்பூ. இதில் ஒரு சில ஸ்பீஷஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெர்பல் ஷாம்பூலாம் ரெடி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே. அதுக்கு இந்த ஹெர்பல் ஷாம்பூலாம் மேக் பண்ணுறதுக்கு அதிகப்படியாக யூஸ் ஆகுது. ஓகே. ஸோ ஹெர்பல் ஷாம்பூ, ஒரு சில ஆயில் வந்து எடுப்பாங்க, ஹேர் க்ரோத் அந்த மாதிரி இருக்குது. ஒரு ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஆயில் ஷாம்பூ ரெடி பண்ணுறதுக்கு, தென் பாடி லோஷன்ஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ அப்போ ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணுறக்கும் அதை ஒரு சில ஸ்கின் ஆர் ஹேரில் வந்து இருக்கக்கூடிய அதில் வந்து இல்லினஸ் அப்படிங்கிறது ஒரு சில ப்ராப்ளம்ஸை வந்து ரெட்டிஃபை பண்ணியிருக்கோம் இந்த ஜிம்னோஸ்போம்ஸ். ஓகேங்களா. ஜிம்னோஸ்போம்ஸோட பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக யூஸ் ஆகுது. ஓகே. ஸோ அப்போ நான் சொன்ன பாயிண்ட் தான் கீழே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எபிட்ரா அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து எபிட்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆல்கலாய்டு வந்து நமக்கு வேதிப்பொருள். ஆல்கலாய்டு அப்படிங்கிறது ஒரு வேதிப்பொருள். ஸோ அதிலிருந்து பிரித்து எடுக்கிறாங்க. அது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது, ஆஸ்துமா அண்டு கோல்டு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா. அதுக்கு உதவுது. ஓகே. ஸோ the juice derived the young leaves of Cycas revolvuta is employed is the treatment of blood warming and flutulenz. ஓகேங்களா. இப்போ சைக்கஸ் ரிவோல்ட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட் இருக்குது. சரிங்களா. ஒரு தாவரம். அதிலிருந்து நமக்கு புதிதாக இருக்கக்கூடிய யங் லீஃப், ஓகேங்களா, ஒரு இளமையான இலையை வந்து எடுத்துக்கிறாங்க. அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு வரக்கூடிய ஜூஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளட் வார்மிங் வந்து எடுப்பாங்க. ஸோ வந்து ஏதாவது கேன்சர் அது வந்து சம் இஷ்யூ வந்து பாடியில் இருக்கும். சரிங்களா. அதை வந்து அந்த பிளட் வார்மிங்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஜூஸஸ் அப்படிங்கிறது சைக்கஸோட லீஃபோட ஜூஸ் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. அப்போ மெடிசினல் யூசஸ் அண்டு நார்மலாகவே வந்து மெடிசினல் யூசஸாக வந்து இருக்கட்டும், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் ரிலேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சைக்கஸ் அப்படிங்கிறது ரொம்ப
அதிகமாக டேக்ஸ் ப்ளேஸ் ஆகுது. ஏன்னா ஃபுட்லேயும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் சைக்கஸ். ஸோ இப்போது மெடிசினல் வேல்யூஸ்லேயும் பாருங்கள் சைக்கஸ் ரிவோல்ட்டா ஆர் சைக்கஸ்லேருந்து நிறைய ஷாம்பூஸ் வந்து மேக் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அப்போ மெடிசினல் யூசஸ் வந்து எபிட்ரா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டாக்ஸஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, தென் சைக்கஸ். ஓகே. சைக்கஸ் அப்படிங்கிறது காமனாகவே எல்லாமே கண்டினியூ வந்துட்டுருக்கு. ஃபுட்லேயும் பார்த்தாச்சு, இப்போ மெடிசினல் வேல்யூஸ்லையும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூ சைக்கஸ் அப்படிங்கிறது பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் வந்து அதிகப்படியாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதோட வுட் போர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் அந்த வுட்டு போர்ஷனு நிறைய பேப்பர் இண்டஸ்ட்ரீஸு ஆர் ஃபர்னிச்சர்ஸ். ஓகே. தென் அதுலேருந்து வரக்கூடிய ரெசின்ஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸோ இல்லை ரெசின்ஸ் வந்து வச்சு பார்த்திங்கன்னா நிறையா மேக் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்ப்போம். இப்போ மெடிசினல் வேல்யூஸ் வந்து இந்த டாக்ஸ் ஆடும், தென் வந்து எபிட்ரா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தென் சைக்கஸ் ரிவோல்ட்டா. ஓகே. தென் இண்டஸ்ட்ரியல் வேல்யூ. ஓகே.